நண்பர்களே, Motorolaல புதுசா லான்ச் ஆன Moto Book 60 இந்த ஒரு லேப்டாப் பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த வீடியோல இந்த ஒரு பர்ட்டிகுலர் லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல. இந்த வீடியோல நிறைய லேப்டாப்ஸ் எப்படி நம்ம பை பண்றது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லப் போறோம். நம்ம பார்க்குற இந்த லேப்டாப்ல OS பார்த்தீங்கன்னா Windows 11 OS தான் இருக்குது. ஆனா பொதுவா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா Windows, Mac, Linux அப்படின்னு வரும். Mac எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, Apple ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே Mac OS தான் குடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம பாக்கத்துல Windows தான் இருக்குது. இதுல மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் குடுத்ததுனால ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லேப்டாப்போட டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வருது. ஒரு OLED டிஸ்ப்ளே தான். OLED டிஸ்ப்ளேனா ஆர்கானிக் LED அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். 2.8K ரெசல்யூஷன் தான் இந்த லேப்டாப்ல கொடுத்துருக்காங்க. 500 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. இந்த லேப்ல எந்த அளவுக்கு ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1.4 கிலோகிராம் வருது. கிட்டத்தட்ட 1.5 கிலோ பக்கம் வருதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் கம்மி தான் சொல்லணும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 16.9 mm திக்னஸ் அதிகபட்சம் வருது. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஏசி அடாப்டர் கூடவே கொடுத்துறாங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தாங்குதுன்னே சொல்லலாம். இந்த லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டா ஒரு வெப் கேமரா கொடுத்துருக்காங்க சென்டர்ல. அந்த வெப் கேமரா வேணுன்ற போது நமக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி, வேணுன்ற போது உள்ள போயிடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. Moto 60 லேப்டாப்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் கேட்டீங்கன்னா Intel Core 5 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 16 GB RAM இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Intel AMD தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்டெல்ல ஒரு முக்கியமாக ஒரு 3 சீரிஸ் இருக்குது. அந்த 3 சீரிஸை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா H சீரிஸ், P சீரிஸ், U சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த U சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான சிலது வேர்ட் ப்ராசஸிங், அதுபோல் ப்ரௌசிங் இதெல்லாம் நல்லாவே பண்ணலாம். H சீரிஸ் லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல கேமிங் லெவல் அதெல்லாம் இருக்கும். அதில் அந்த ப்ராசஸரில் P சீரிஸ் ரெண்டுத்துக்கும் மீடியமாக இருக்கும்னே சொல்லலாம். இதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கனெக்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா Motorola நம்ம வாங்கின கேஜெட்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த லேப்டாப் கூட. இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க ப்ராசஸர் H சீரிஸ் ப்ராசஸர் தான். SSD பார்த்தீங்கன்னா 512 GB கெப்பாசிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்குற Moto 60 லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியண்ட்ல வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரௌன்ஸ் கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத வெட்ஜ் வுட் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ப்ளூ கலரில் வருது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேமிங்காக இங்கே H சீரிஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணியதுனால கிராஃபிக்ஸுக்கு பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட சேல்ஸ் பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் ஒன்று இருக்குது, பவர் அடாப்டர், யூசர் மேனுவல், அது மட்டும் இல்லாத வாரண்டி கார்டு வருது. ஒரு லேப்டாப் பார்க்குறோம் அப்படின்னா அது எக்ஸ்பாண்டபிள் RAM இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 GB எக்ஸ்ட்ரா போட்டுக்க முடியும். 2 லேம் ஸ்லாட் இருக்குது. அதனால 32 GB மேக்ஸிமம் இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. நம்ம முன்னாடி சொன்ன ஸ்மார்ட் கனெக்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா Motorola ஃபோன்ஸில் இருக்க ஃபைல்ஸ்லாம் இதில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பிராண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இதில் இருக்குது. நம்பர்லேயே 12 GB RAM, 512 GB SSD கொண்ட இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67,000 இன்னைக்கு ஆன்லைனில் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்த லேப்டாப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே லேப்டாப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம்.